அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி, அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா. நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குருமங்கள யோகம் விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டு தாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி என்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது எண்ணம் அண்ட் செயல் பலிதமாகும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். எண்ணம் அண்டு செயல் பலிதமாகும் நேரம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச பங்கமாகிறார். அதனால் என்ன நினைக்கிறீங்களோ, ஏன்னா 5 கூடியவனோடு சேர்ந்து இருக்கார், அதிர்ஷ்டம் இருக்கும். அவனே 6 கூடையவனாகவும் போகிறான். யார்? லக்னாதிபதி. அதனால் கண்டிப்பாக வெற்றியும் இருக்கும். பட் வீக்காக இருக்கிறதால, நீச்சமாக இருக்கிறதால, அது நீச்ச பங்கமாகுது. நீச்சமாக இருக்கிற உள்ளுக்குள்ளே என்னமோ ஃபீல் இருக்கும், ஆனால் வெளியில் நல்லபடியாக நடக்கும். அப்போ தான் நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் தப்பு. எல்லாம் ஏதோ ஒரு சக்தி நடத்துது, இந்த பிரபஞ்சம் நாயகன் நடத்துகிறான், இந்த கடவுள் தான் செய்கிறார் அப்படிங்கிற உணர்வுகள் இப்போ வரும். ஏன்னா நினச்சது நடக்கும், முயற்சி பண்ணது பலிதமாகும், ஆச்சரியமாக பலிதமாகும், அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் மோடு முட்டிக்கோள், டென்ஷன் பார்ட்டி, தீவிரவாதி போல். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மெடிடேஷனையும் தீவிரமாக பண்ணுவீங்க. இந்த ஆன்ம பயணம், ஆன்ம அந்த ஒரு பிரயத்தனம் பண்ணுறது, ஆன்மாவை புரிந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு ஆன்ம பயிற்சி எடுக்கிறீங்க. இல்லை சிம்பிளாக இந்த நான் சொல்லக்கூடிய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்களுக்கு சொல்லக்கூடிய ஜப தியானம், அதை மட்டும் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்காடுறீங்க. சிம்பிளான மந்திரம், ஓம் பிடிச்ச சாமி பேரு சரணம், இது மட்டும் சொல்கிறவங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க, மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது, பெரிய யோகாசனம், ரொம்ப உடம்பை வளைச்சி மூச்சை அடக்கி அது இதெல்லாம் எதுவுமே பண்ணல, பெரிய ஸ்ட்ரெயினே பண்ணல, ஆசையாக அன்பாக ஒரே இடம் ஒரே நேரத்தில் உட்காந்த ஆச்சரியமான ரிசல்ட் வருதும்பிங்க. ஏன்னா இந்த 5 உச்சமாக இருக்கிறான். 9ஆம் இடத்தில் இருக்கிறப்ப அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் 2 லிங்க் ஆகும். அவங்க மனசை வச்சு கெடுத்துக்கக்கூடாது. நம்ம கடவுள் கொடுத்ததை வாங்கிக்குவோம். வாய்ப்பு, இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுவோம். வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவோம். அப்படி பண்ணாலே ஆச்சரியமான ரிசல்ட் கிடைக்கும். புதிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும், புதியதை கற்றுக்கொள்வது போல் இருக்கும். இந்த பெருசாக ப்ரிஜுடியூஸாக நீங்கள் முடிவு பண்ணுறது வேண்டாம். ஏன்னா 5ல் உள்ள சனி பகவான் அறியாமையை வெளிப்படுத்துவது போல் பண்ணுவார். ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்து கெடுப்பார். நல்ல வாய்ப்புகளை, அது வைரக்கல்லுன்னு தெரிஞ்சால் தானே அதோட மதிப்பு உங்களுக்கு புரியும். அது வெறும் கண்ணாடி கல், ஏதோ பளபளப்பாக இருக்குது, ஏதோ கீழே போட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைரம் உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியுமாங்க. அந்த மாதிரி இது நீங்கள் அறுத்து பார்த்தா தானே தெரியும், அந்த நாலேஜ் இருந்தால் தானே தெரியும். அடுத்தது பட்டை தீட்டப்படாத வைரமும் கருப்பாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். பட்டை தீட்ட தான் அது பளீர்னு ஒளிரும். ஸோ அதை போல் நீங்கள் அறியாமையால் விடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் எண்ணமும் செயலும் பலிதமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் தெரியும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதை மீறி ஒரு சக்தி வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஏன்னா 9ஆம் இடம் வலுக்குது, 5க்குரியவனோட சேர்ந்து உச்சமாக 5க்குரியவன் உச்சமாகிறான். அதிர்ஷ்டம், அதுவும் 9ஆம் இடத்துல போய்
இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் வேஸ்ட்டு. நான் ஏதோ திட்டுற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது போல் தான் வயசு வருஷா இவெல்லாம் உருப்பிடுவாள். இப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க கூட மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஆள் ஆகிறது. ஆச்சரியப்படும்படி, மற்றவங்க பார்த்து வியக்கும்படி, பெருமைப்படும்படி, உங்களை பிடிக்காதவங்க பொறாமைப்படும்படி உங்கள் வளர்ச்சி இருக்கும். அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது உங்களால் அல்ல, அதுவாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிவிடாதீங்க, வர்றதை கெடுத்துவிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிறுக்கு பைத்தியம்னு சொல்லி நான் திட்டுவேன். கெடுத்துவிடாதீங்க. போகிற போக்கில் அப்படி போங்க, சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனம் அமையும். அது இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நிலையான சொத்துக்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு லைஃப் லாங்காக நீங்கள் கவலைப்படாதபடி பெரிய பூர்வீக சொத்துக்கள் வழியாக வருமானம், இல்லை நீங்கள் பூர்வீக சொத்துக்களை உருவாக்குவது. ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தால் ஒரு பெரிய இடம், பெரிய விஷயங்கள் வாங்கி ஒரு பேசிவ் இன்கம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியும். சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா கல்யாணம் ஆகும், குடும்பம் வரும், தன வருவாய். எது யாருக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, முயற்சிக்கு பண்ணுறீங்களோ அது பலிதமாகும். எனக்கு பேரு புகழ் கிடைக்கணும், பலிதமாகும். எனக்கு பெரிய அளவுக்கு காசு பணம் கிடைக்கணும், பலிதமாகும். அந்த 45 நாட்கள் அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மண்டலம்னு வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி 1 or 2 days, பின்னாடி 1 or 2 days. இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன அந்த டேட்டை பார்த்துக்கிட்டு அதுபடி பண்ணிங்கன்னா ஆச்சரியங்கள் வரும். நல்ல முயற்சிகளை, லாங் டேர்ம் கோல்கான இதை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. ஒரு 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 ஐடியா பண்ணிடுங்க, ஒரு ஒழுங்குபடுத்திடுங்க. நம்ம லைஃப் இனிமேல் இது ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் அழகாக போகிற மாதிரி ஆச்சரியமான ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை விட்டு டைவர்ட் ஆக மாட்டேன், குழம்ப மாட்டேன். இப்படி தான் என் லைஃப், இப்படி தான் போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்லாம் ஒரு திட்டமிடுதல் பண்ணிங்கன்னா அது அப்படியே பலிதமாகும் அதிர்ஷ்டமாக. ஏன்னா உங்களுக்கு இந்த பூர்வ பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாவார். நீங்கள் மெடிடேட் பண்ணலன்னா கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மெடிடேஷன் ஆன்மீக இது நம்மளை மீறின சக்தி தான் வழி நடத்துதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் தான் நம்பர் 1 ஆவாங்க. அவங்க இந்த உலகத்தையே ஆளுவாங்க. இவரை ஆள்வது வேற ஒரு சக்தி. இவர் உலகத்தையே ஆள்ற மாதிரி வரும். யாரையும், தன்னை மட்டும் இல்லை. நீங்கள் மெடிடேட் பண்ணாக்கா தன்னை உணரலாம், தன்னை ஆளுமைப்படுத்தி கொள்ளலாம். உணர்வுகளை, செயல்பாடுகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அது கிடச்சிருச்சு அப்படின்னாலே மற்றவங்க உங்கள்கிட்ட வசியமாவார்கள். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள். மேஜர் கோள்களான சனி பகவான் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால தான் மெடிடேஷனும் கம்பல்சரின்றேன். சந்திரன் நீச்சமாகிறது மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார். ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வச்சுருவார், ஜாக்கிரதை. உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட்டான கோள். லக்னாதிபதி செவ்வாய் வெப்பக்கோள், டென்ஷன் பார்ட்டி. சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள், அப்படி ஒரு மந்தன், டல்லு, சோம்பேறித்தனம் வரும். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுத்துட போகிறார், ஜாக்கிரதை. இந்த குரு பார்த்து ஓரளவு சரி பண்ணுவார், ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால சிக்கல் வரும். அண்டு ராகு கேதுவும் புதிய விஷயங்கள், புதிய அனுபவங்கள், புதிய நன்மைகள், புதிய கற்றுக்கொள்வது, இதை மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும். உண்மையிலே பெஸ்ட்டுங்க. குரு 9ஆம் இடம் வர்றது சிறப்புன்னா அதோட உங்கள் லக்னாதிபதி சேர்ந்து இந்த 45 நாளில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், நல்ல சுப டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நல்ல திசாபுத்தியாக இருந்தால் ஆச்சரியங்களாக இருக்கும். ஒரு கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கூட இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் விலகி, அதான் நான் சொன்னேன்ல, இவெல்லாம் உருப்பிடுவானா பெரிய ஆள் ஆவானான்னு நினச்சவங்க ஆச்சரியமாக பெரிய ஆள் ஆவாங்கன்னு. அது நடக்கும். ஏன்னா 8-11 கூடயுமா ஆட்சி உச்சமாக இருக்கான். நல்ல பார்ட்னர் அமைவது, பார்ட்னரால் மிகப்பெரிய லாபம் கிடைப்பது. அது வேலை தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம்,
கல்யாணம் ஆகிற இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதன் மூலம் பரம திருப்தி. 12ஆம் இடத்ததிபதியும் 7 12 கூடையவனு ஆட்சியாக இருக்கிறதால மற்றவங்க சூழல் பார்ட்னர் வழியாக அப்படி ஒரு பரம திருப்தி பரம சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து மெடிடேட் பண்ணிக்கங்க, ஆச்சரியங்களை பார்க்கலாம். இல்லாட்டி நீ உங்களை ஏன் பைத்தியம் கிறுக்குன்னு சொல்கிறேன்னா, உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியை மோடுமுட்டி அவரே 6ஆம் இடத்ததிபதியாக வர்றதால தான் அதை சொல்கிறேன். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும், வாய்ப்புகளை கெடுத்து கொள்ள மாட்டீர்கள். நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.